பஞ்சாபின் ஜலந்தர் பகுதியில் பாகிஸ்தான் ட்ரோனின் சிதைந்த பாகங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கங்கானிவால் என்ற கிராமத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் ட்ரோன்களின் சிதைந்த பாகங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களையும் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதோடு சேர்த்து இந்த விவரங்களையும் நீங்க சொல்லிருங்க. அதாவது நேற்று 8:30 மணியளவில் பாகிஸ்தான் பல்வேறு பகுதிகளை நோக்கி ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியது. அது மட்டுமல்லாமல் நேற்று நள்ளிரவில் பாகிஸ்தானினுடைய ஜலந்தர் பகுதியை நோக்கி பாகிஸ்தானினுடைய ட்ரோன்கள் வீசப்பட்டன. இரவு 1 மணி அளவில் அந்த ட்ரோன்கள் வீசப்பட்டதாக நாம் ஏற்கனவே செய்திகள் பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது அதாவது அந்த ட்ரோன்கள் வீசப்பட்டாலும் கூட அது வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த ட்ரோனினுடைய சிதைந்த பாகங்கள் தற்பொழுது மீட்கப்பட்டு இருக்கின்றன. மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரோன் பாகங்களை வைத்து பார்க்கும் பொழுது அது பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் பதற்றம் ஒரு சூழல் உருவாகியதிலிருந்து தினமும் பாகிஸ்தான் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்துவதும் அது விடிந்த பின்னர் அதாவது இரவில் பாகிஸ்தான் இது போன்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறது. அப்பொழுது எல்லாமே அந்த ட்ரோன்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றன. அதனை தொடர்ந்து இது போன்ற அதாவது அந்த பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்திய அந்த சிதைந்த பாகங்கள் என்பது தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு அது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. அதன் மூலம்தான் இந்த தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியது என்பது உறுதி செய்யப்படுகிறது. அந்த வகையில் நேற்று இரவு பாகிஸ்தான் வீசிய அந்த ஜலந்தரை நோக்கி வீசிய ட்ரோன் தற்பொழுது கைப்பற்றப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது.